இந்நேரம் நீ என புரியாதா, உடல் நிழலை சேரவே முடியாதா அன்பே அன்பே. மச்சான் எங்கடா பண்ண? 2 நாள் ஆளை காணோம். கால் பண்ண அட்டன் பண்ணவே இல்ல. உன்னதான்டா. ஏய் மனசு சரியில்லடா, அதான் பீச் பக்கமா. என்னது பீச் பக்கமா போய் அழுதுட்டு வந்தியா? ஏய் சும்மாருடா, எல்லாமே விளையாட்டு தான் உனக்கு. நானே ஐஸ்வர்யாக்கு கல்யாணம் ஆக போறதை நினைச்சு கவலையில இருக்கேன், நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு. என்னது ஐஸ்வர்யாக்கு உனக்கு கல்யாணமா? ஏண்டா 2 நாள் தானே நான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள அந்த பொண்ணு கூட பேசி கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டியா? என்னத்த கடுப்பு அடிக்காதடா, ஐஸ்வர்யாக்கு இன்னும் 2 மாசத்துல வேற ஒருத்தனோட கல்யாணம். ஐயோ அப்படியா? யாரோட சொன்னது உனக்கு? ஜானு தாண்டா சொன்னா. ஜானுவா? அவளுக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியும்? ஐஸ்வர்யாவை 3rd டே வர சொல்லியிருந்தல, ஸ்டேட்டஸ் ரிமூவ் பண்ண அன்னைக்கு அவளை அட்டன் பண்ணது ஜானு தான். அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது இன்னும் 2 மாசத்துல ஐஸ்வர்யாக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு. அதை கேட்டதுல இருந்து எனக்கு என்ன பண்றதே தெரியலடா. இவ்வளவு நாளும் அவளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இப்ப அவ இல்லைன்னதும் என்னால தாங்கிக்க முடியல வினோத். அப்புறம் என்னடா பண்ண முடியும்? அந்த பொண்ணை மறந்துட்டு போய் வேற வேலை இருந்தா பாரு போ. ஏய் ஏன்டா நீ வேற? இந்த ஒரு வாரம் தான் நானே கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். எப்படியும் ஐஷு கிடைச்சிருவானு நம்பிக்கையோடயும் இருந்தேன். கடைசியில இப்படியாவும் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நான் கூட தான் ஒருத்த மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். அவன் இப்படி பண்ணுவான்னு நானும் தான் எதிர்பார்க்கல. யாரடா சொல்ற? நீ தான், வேற யாரு? உனக்கும் ஜானுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சாமே, சொல்லவே இல்ல. இது ரெஜிஸ்டர் மேரேஜா? எனக்கும் ஜானுக்குமா? யாரடா சொன்னது உங்ககிட்ட? உங்ககிட்ட யாரு ஐஸ்வர்யாக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னாங்களோ அவங்க தான் இதையும் சொல்லியிருக்காங்க. ஜானுவா? அவ ஏன்டா அப்படிலாம் சொல்லணும்? அத நீ அவகிட்ட தான் கேட்கணும். முதல்ல எனக்கு பதில் சொல்லு, உனக்கும் ஜானுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சா? ஏண்டா ஐஸ்வர்யா பத்தி நான் உங்ககிட்ட எவ்வளவு சொல்லியிருக்கேன், அவளை மனசுல வச்சுக்கிட்டு நான் எப்படிடா ஜானுவ? அப்ப உனக்கும் ஜானுக்கும் மேரேஜ் ஆகல அதானே? இல்லடா அப்படிலாம் எதுவும் இல்ல, நம்பு. நீ என்ன நம்பலன்னா வேற யார் நம்புவா? மச்சான் உன்னை பத்தி நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆனா இந்த விஷயத்துல ஜானு எதுக்கு இப்படி பண்ணா? அவ ஏன் பண்ணான்னு இப்பதான்டா எனக்கு புரியுது. என்னடா சொல்ற? அன்னைக்கு நைட்டு டின்னர் போனல, அப்போ அவ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாடா. நினைச்சேன் வாண்டடா என் நேம கேம்ப் லிஸ்ட்ல சேர்க்கும் போதே நான் நினைச்சேன் இதுல ஏதோ பிளான் இருக்குன்னு. இப்பதானே புரியுது. ஓஹோ இதான் விஷயமா? என்னடா சொல்ற? நீ கேம்ப் போனது ஜானோட பிளானா? ஆமாண்டா மச்சான், அது மட்டும் இல்ல, நீ ரெக்கார்ட்ஸ் தேடி போனியே அதுவும் அவளோட பிளான் தான். என்னடா சொல்ற? புரியுற மாதிரி சொல்லுடா. நேற்று ஈவினிங் நான் கேம்ப் முடிச்சுட்டு வந்துட்டேன்டா. அங்க உன்னை பார்க்கறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். ஆனா நீ அங்க இல்ல. சரி உன்னை பத்தி விசாரிக்கலாமேன்னு சிஸ்டர்ட்ட போய் கேட்டேன். அப்பதான் அவங்க என்கிட்ட அந்த விஷயத்த சொன்னாங்க. சிஸ்டர் அபி சார் எங்க இருக்காங்க? நானும் வந்ததுல இருந்து தேடுறேன், எங்கேயுமே இல்ல. சார் அவர் இன்னைக்கு லீவு சார். நீங்க ரூம்ல பாக்கலையா? இல்ல நான் கேம்ப் முடிச்சு நேரா இங்க தான் வரேன். இதுக்கப்புறம் தான் ரூமுக்கு போனோம். அதான் அபி சார் இருப்பாரு, அவர் கூட பைக்ல போயிடலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஆட்டோ ஏதாவது பிடிச்சி போய்க்கிறேன். ஓகே தேங்க்யூ சிஸ்டர். சார் ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன சொல்லுங்க சிஸ்டர். அது வந்து இது உங்க பர்சனல் தான், இருந்தாலும் என்கிட்ட நீங்க ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறீங்க, அதனால தான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க சிஸ்டர். அது வந்து சார், அபி சாருக்கும் ஜானு மேம்க்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சாமே, அது உங்களுக்கு தெரியுமா? என்ன 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 சொல்றீங்க சிஸ்டர்? உங்களுக்கு யார் அப்படி சொன்னது? இல்ல சார், நேத்து ஜானு மேம் அந்த பொண்ணுங்க கிட்ட அபி சாருக்கும் அவங்களுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனதா சொல்லிட்டு இருந்தாங்க. சிஸ்டர் இதை சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் ஜானு கிட்டே கேட்கலான்னு அவளோட ரூமுக்கு போனேன். அங்கதான் அவ சுவாதி கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். குட் மூ ஜானு, பழிக்கு பழி வாங்கிட்டு போல. எப்படியோ இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் உனக்கு பெட்டரா பண்ணி கொடுத்துருப்பேன். இட்ஸ் ஓகே சுவாதி, லீவ் இட். பை தி வே நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, இதுக்கான கிரெடிட்ஸ் எனக்கு சீக்கிரமா வந்து சேரும். ஆமா அபி, நான் மெடிக்கல் கேம்ப் போனது, நீ ரெக்கார்ட்ஸ் தேட போனது, அந்த நேரம் பார்த்து அவ அவுட் பேஷன்ஸ் எல்லாம் பார்த்தது, இது எல்லாமே ஜானுவோட பிளான் தான். எனக்கு வர கோவத்துக்கு இப்பவே அந்த ஜானுவ இல்ல அபி, அந்த ஜானு கிட்ட பேச எந்த பிரயோஜனமும் இல்ல. இல்ல வினோத், அவளை நான் எவ்வளவு நம்பினேன், என்ன இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாளே. அபி கோவப்பட்டு எதையாவது முட்டாள்தனமா பண்ணி வைக்காத. நாம இப்ப ஐஸ்வர்யாவை தான் முதல்ல போய் பார்க்கணும். ஆமா அபி, ஐஸ்வர்யாவை என்னென்னமோ கேள்வி கேட்டிருக்கா, அசிங்கப்படுத்திருக்கா. அதனால அங்க இருந்து அவ அழுதுகிட்டே வீட்டுக்கு போனாலாம். சிஸ்டர் சொன்னாங்க. என்னடா சொல்ற? ஏன் இந்த ஜானு இப்படி பண்ணா? இதை பத்தி பேசதான் உனக்கு அத்தனை கால் பண்ணிருந்தேன், ஒரு கால் கூட அட்டன் பண்ணி பேசல நீ. ஆமா உன் போன் எங்க இப்போ? போனா அது அது எங்க வச்சனே ஞாபகமே இல்லடா. சரி விடு, அது அப்புறம் பாத்துக்கலாம். நீ இல்லனாலும் பரவாயில்ல, நானாவது போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரலாம் தான் பார்த்தேன். நல்ல வேலை அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்னடா சொல்ற? அவங்க எங்க தங்கி இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சுட்டா? அதெல்லாம் விசாரிச்சுட்டேன். அவங்க ஈசிஆர்ல இருக்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல தான் கேம்ப் போட்டுருக்காங்க. இப்ப போனா கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வா. அப்புறம் வினோத், ஒரு டவுட். என்னடா? ஒன்றும் இல்லை. அப்போ உண்மையிலே ஐஸ்வர்யாக்கு கல்யாணம் எல்லாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல? அட லூசு, நான் தான் சொல்றேன்ல இதெல்லாம் ஜானுவோட பிளான். அதை விட இன்னொரு விஷயம் சொல்லட்டா? சிஸ்டர் தான் சொன்னாங்க, ஐஸ்வர்யா உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சாலாம். வினோத் உண்மையாவா சொல்ற? அட ஆமாண்டா உண்மைதான். அவ வந்ததுல இருந்து உன்னை பத்தியே தான் கேட்டுட்டு இருந்தாலாம். சிஸ்டர் சொன்னாங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கும் உன் மேல விருப்பம் இருக்குன்னு தோணுது. பாப்போம். மச்சான் நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியாம குழப்பத்துல இருந்த உன்னை பார்த்தேன், என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு. யாருடா நீ? நான் உன் நண்பன்டா. நண்பேண்டா 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 நண்பேண்டா. ஐஷு இல்லாம கேம்ப்ல இருக்க பிடிக்கவே இல்லடி. அவங்க வீட்டில் ஸ்ட்ரிக்ட்னு தான் கேம்ப்லயாவது ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வந்தா.
கடைசியில் இங்கே என்னென்னமோ நடந்துருச்சு. ம் பாவம் இல்ல அவ அன்னைக்கு எவ்வளோ ஆசாசையாக கிளம்பி போனா. ம் என்னதான் ஒய்ஃபாக இருந்தாலும் இந்த அளவுக்கு அவளை திட்டிருக்க கூடாது. நீ எப்படி அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்த? ம் ஏ என்ன சொல்ற எல்லாத்துக்கும் ஊன் கட்டிட்டு இருக்க? என்ன தூக்கம் வருதா? தூங்க போறியா? பின்ன என்னடி தூங்க நேரத்தில் தூங்காம வள வளன்னு பேசிக்கிட்டே இருந்தா ஊன் தான் கட்ட முடியும். ஐஷு இங்க இருக்கும்போது அவளை திட்டிக்கிட்டே இருந்த. இப்போ வீட்டுக்கு போனதான் அவன் மேலே பாவப்படுறியா? யாரடி நீ? பேசாம படு தூங்குற நேரத்தில் வந்து. ரொம்ப ஓவரா பேசாத. ஐயோ எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்கம் வரலனா உனக்குன்னு ஒரு அடிமை சிக்கிருக்குல்ல வெங்கடன்னு, அவர்கிட்ட போய் பேசு போ. அவர் ஃபோன் எடுத்திருந்தா இந்நேரம் நான் ஏன் உங்ககிட்ட பேச போறேன்? அவருக்கு நைட் ஷிஃப்ட் டி. ஐயோ அவருக்கு நைட் ஷிஃப்ட்னா அதுக்கு நான் தான் கிடைச்சேன் உனக்கு. போடி. தூங்கிட்டியா? ஏய் சூப்பரா இருக்கு கிளைமேட். இந்த நேரத்தில் மட்டும் வெங்கட் இருந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். பேச நேரம் இருக்கும்போது ஆள் இருக்கிறது இல்லை, ஆள் இருக்கும்போது பேச நேரம் இல்லை. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கானே. பாவம் ஐசு, அவளும் எவ்வளோ ஆசையாக இருந்தா. கடைசியில் ஒரே நிமிஷத்தில் எல்லாமே மாறிப்போச்சு. ச்சே, நானும் அவளை ரொம்ப திட்டிட்டேன். எப்படி இதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு தான் இருப்பா. இந்த கேம்ப் முடிஞ்சு காலேஜுக்கு போனதுமே அவகிட்ட பேசணும். யாருது? அந்த டாக்டர் மாதிரியே இருக்கு. இவர் ஏன் இங்கே நிற்கிறாரு? ஏய் அந்த பொண்ணுடா, ஐஸ் கூட வந்தாலே அவதான். ஏய் மச்சான், ஏய் ஏதுடா? என்னடா? ஏய் அந்த பொண்ணுடா, ஐஸ் கூட வந்தாலே அவதான் அங்க நிக்கிறா. வாடா. ஐயோ கடவுளே, யாருடா இவன்? நண்பேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதுக்காக நைட்டு 12 மணி வரைக்கும் உட்கார வச்சு உயிர் எடுக்கிறானே. ஏய் அந்த பொண்ணு தான்டா, வாடா வந்து பேச அவகிட்ட. அபி, இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல லேடிஸ் ஹாஸ்டல் பின்னாடி நிக்கிறதுலாம் ரொம்ப தப்புடா. ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, வாடா போயிடலாம். மச்சான் நீ சொல்றது எனக்கு புரியுது, இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டா வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குடா. அதனால தான் நான் இப்போ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன். ரெண்டு வார்த்தை மட்டும் ஐஸ் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். நம்ம இங்க இருந்து போயிடலாம். என்ன ப்ளீஸ் டா, வாடா. சரி சரி சரி, நீ சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். போய் முதல்ல அந்த பொண்ணு கிட்ட பேசி புரிய வை போ. ஐயோ இங்க தான் பாக்குறா. ஐயோ நம்மள தான் பாக்குறாரு. என்ன புரியல. ஐஸ் இருக்காளா? பேசணும் ஐஸ்வர்யா கிட்ட பேசணும். அவ இருக்காளா? டெரஸ்க்கு வாங்கலாம் ப்ளீஸ். புரியல. என்ன இவன் எதுக்கு இந்த நேரத்துல வந்தா? ஒண்ணுமே புரியலையே. ஏதோ சொல்ல வரான்னு மட்டும் தெரியுது. பயமா இருக்கே. இந்த போய் எழுப்போமா? அதான் சரி. வெயிட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட கூட்டி வரேன். வெயிட் பண்ணுங்க. ஐயோ என்ன நடக்குதுங்க? என்ன சொல்ல வராரு? ஒண்ணுமே புரியலையே. இந்தோ அவளுக்கு புரியலையாடா, ஃப்ரெண்ட கூட்டி வரேன்றா. என்னது ஃப்ரெண்ட கூட்டி வர போறாளா? இவளே லட்டு மாதிரி தான் இருக்கா. டேய் ஓவரா அலையாதடா, உன்னால என்ன ஐஸ்வர்யா தப்பா நினைச்சுக்க போறா. இந்து 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 ஏதடி? ஏய் ஏய் என்னடி வேணும் உனக்கு? தூங்க விடு என்ன நிம்மதியா. பேசாம ஐஸ் கூட நானும் வீட்டுக்கு போயிருக்கலாம். நிம்மதியா தூங்கியாதே இருப்பேன். ஏ லூசு, வாயை மூடு கொஞ்சம். அந்த டாக்டர் வந்திருக்காண்டி. இந்த நேரத்துல எதுக்கு வந்தா? போய் காலைல வர சொல்லு. ஏய் என்ன சொல்ற? முதல்ல காதுல வாங்கு. அந்த டாக்டர் ஐஷோட ஆளு. அவனா? அவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? அது இந்த நேரத்துல? எனக்கு எப்படி தெரியும்? தூக்கம் வரலன்னு பால்கனிக்கு போனேன். அப்பதான் பாக்குற கீழே நின்னுட்டு இருக்காங்க. என்னடி ஐஸ் மாதிரி நீ ஏதாவது கனவு கண்டியா? அடச்சி இருமே, நான் எந்த கனவு காண போறேன்? வா வந்து நீயே பாரு. வாடி. ஐயோ இவளுங்க ஏன் தான் ராத்திரி என்ன தொல்லை பண்றாளுங்கனே தெரியல. வா வா வந்து இங்க பாரு. பாரு அங்க பாரு. ஆமாடி அந்த டாக்டர் தான். இவன் என்னடி இங்க பண்றான்? அவ ஃப்ரெண்ட் அழகாதண்டா இருக்கா. தெரியும், நீ மூடு. ஐஸ் கிட்ட பேசணும், ஐஸ் கிட்ட. டெரஸ்க்கு வாங்க, டெரஸ்க்கு. என்னடா மச்சான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டாளுங்க. வந்தவா அதுக்கு மேல மக்கா இருக்கா. மக்கா இருந்தா என்னடா, பாக்க கிக்கா இருக்கல்ல. என்ன என்னடி சொல்ற? ஒண்ணு புரியல. அவன் என்ன சொல்றன்னு புரியல. இந்த ஒண்ணு கூப்பிட்டு வந்தேன். ஐயோ என்ன சொல்றீங்க? மத்திகா இவன் என்னடி நம்மள மாடிக்கு வர சொல்றான்? இவன் நம்பி நம்ம எப்படி போறது? ஐயோ வேணா உர்மி, அவன் முண்டக்கண்ண பார்த்தாலே பயமா இருக்கு. நாளைக்கு எங்களால வர முடியாது. மாடிக்குலாம் வர முடியாது. மேம் திட்டுவாங்க. என்னடா இவளுங்க நாளைக்கா? ப்ளீஸ் 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 கெஞ்சி கேக்குறேன், எனக்காக ப்ளீஸ் 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 எனக்காக ப்ளீஸ் டெரஸ்க்கு வாங்க. என்னடி இவன் இப்படி கெஞ்சறான்? ஐயோ பாக்க பாவமாவும் இருக்கு. ஆனா மேல போக பயமா இருக்கேடி. என்னடி பண்றது? பேசாம உன் ஃபோன் நம்பர் எழுதி போடு. ஃபோன் நம்பர் கொடுத்து வா. ஃபோன்ல பேசுறீங்களா? ஃபோன் நம்பரா? ஃபோன் ஏன் ஃபோனு? டேய் ஃபோன் எடுத்து வந்தியா? ஃபோன் இருக்கு, ஆனா அதுல சுத்தமா சார்ஜ் இல்ல. ஏன்டா இப்படி பண்ற? டேய் நம்ம மதியம் 2 மணிக்கு வந்தோம். அப்பையில இருந்து சும்மாவே எவ்வளவு நேரம் உட்கார முடியும்? அதான் ஃபோன் நோண்டிட்டே இருந்தேன், சார்ஜ் எல்லாம் போயிடுச்சு. ஐயோ எனக்குன்னு வருவீங்களாடா? சாரிங்க, ஃபோன் இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க டெரஸ்க்கு வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு ஃபோன் கூட வரல. என்னடி இவனுங்க? ஏதோ இம்பார்ட்டன்ட் சொல்றேனடி. மாடிக்கு வர சொல்லலாமா? பாக்க எனக்கும் பாவமா தான் இருக்கு. சரி வர சொல்லு. சரி புரியுது. மாடிக்கு வாங்க. வாடி சீக்கிரம் போய் என்னன்னு கேப்போம். நீ முன்னாடி போயிட்டே இரு, நான் கதவை சாத்திட்டு வரேன். சரி வா. ஏய் பயமா இருக்குல்ல? பயமா தான் இருக்கு. இருந்தாலும் அவனை பார்த்தாலும் பாவமா இருக்கே. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வா என்னன்னு கேட்டு வந்துருவோம். இந்து நம்ம பண்றதெல்லாம் சரியா? ஏதாவது தப்பாயிடுமோன்னு பயமாவே இருக்குடி.
ஊர்மி, எனக்கு அந்த முண்டக்கண்ணனை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் அவ்வளவு தூரம் கெஞ்சறான்ல, அதான். சூப்பர் ஐடியா. என்னடி என்ன பண்ற? இந்த கல்லை நீ வச்சுக்கோ. கல்லா எதுக்குடி? ஃபர்ஸ்ட் புடிடி. நான் அந்த கட்டையை எடுத்துக்கிறேன். ஏண்டி எதுக்கு இப்ப இந்த கட்டையும் கல்லும் எடுத்து வச்சிருக்க? லூசாடி நீ, இது நம்ம சேஃப்டிக்கு தான். என்னடி சொல்ற? பின்ன என்னடி, யாருனே தெரியாத ரெண்டு பேரை பார்க்க போறோம். திடீர்னு ஏதாவது பண்ணிட்டா அதுக்கு தான் சேஃப்டிக்கு எடுத்துட்டு போறோம். ஏதாவது தப்பா பண்ணனுங்க மண்டையில ஒரே போடு. ஐயோ, கொலை கேஸ்ல போய்டுவண்டி. பரவாயில்ல, சேஃப்டிக்கு பண்ணனும் நமக்கு ஜாமீன் கிடைக்கும். நல்லா விவரமா தண்டி இருக்க. சரி வா. எங்கடி காணவனுங்கள? எந்த பக்கம் இருந்து வருவானுங்க? அதான் எனக்கும் தெரியல. சரி வெயிட் பண்ணுவோம். கட்டை நல்லா வெயிட் ஆகுது. ஏய், இங்க பாரு, இந்த பக்கம் வராங்க. ஐயோ ஏம்மா. வணக்கங்க. டேய், வணக்கம் சொன்னதெல்லாம் போதும், கையை கொடுடா. ஐயோ சாரி மச்சான். ஹாய் கேர்ள்ஸ், ஐ எம் வினோத். நைஸ் டு மீட் யூ. இல்ல இல்ல, நீங்க கிட்ட வர வேணாம், அங்க இருந்து பேசுங்க. ஏங்க, நாங்க என்ன பேயா பிசாசா? அதுக்கு இல்லங்க, முன்ன பின்ன உங்களை பார்த்ததும் இல்ல, பேசி பழகுனதும் இல்ல. நீங்க ஏதோ கெஞ்சி கேட்டீங்களேன்னு தான் பேசுறதுக்காக மேல வந்தோம். மத்தபடி நீங்க தள்ளி இருந்தே பேசுங்க. இப்போ என்ன பழகணுமா? அப்ப வாங்க முதல்ல பழகிடுவோம். டேய், வந்த வேலையை விட்டுட்டு என்னடா பண்ற? கொஞ்சம் அடக்கி வாசி. சரி சரி, கோவப்பட்டு பொண்ணுங்க முன்னாடி அசிங்கப்பட்டது. நீங்க ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கீங்க. ஐஸ்வர்யா எங்க? நான் அவங்கள தான் பார்த்து பேசணும்னு வந்தேன். அவளை கூப்பிடனா அவங்க வீட்டுக்கு தான் போனோம். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அவ கேம்ப்ல இருக்க மாட்டேன்னு வீட்டுக்கு போயிட்டா. என்னது? நான் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வந்ததே ஐஸ்வர்யாவை பார்த்து பேசதான். ச்சே, எல்லாமே வீணா போச்சு. சரி சரி, விடுடா மச்சான், பாத்துக்கலாம். இப்போ நீங்க எதுக்காக ஐஷுவை பார்க்கணும்? உங்க வைஃபை திட்டில தான் அவ வீட்டுக்கே போனா. இப்போ என்ன நீங்க அதுக்கு சாரி சொல்ல வந்திருக்கீங்களா என்ன? ஐயோ, முதல்ல அவ என் வைஃப்னு சொல்றதை நிறுத்துங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, அவ என் வைஃப் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ ஐஸ்வர்யா உங்களுக்கு முன்னவே தெரியுமா? தெரியும். அவளை நான் முதல்ல கோயில தான் பார்த்தேன். கடவுளே, இது என்ன அதிசயம்! நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டதே இல்ல, ஆனா நீங்க அவளை பத்தி யோசிக்கிறீங்க, அவ உங்களை பத்தி யோசிக்கிறா. இதெல்லாம் உண்மையா? எங்களால நம்பவே முடியல. ஆனா ஐஷு எப்பவுமே கான்ஃபிடென்ட்டா சொல்லுவா, உங்களுக்கு அவளை பிடிக்கும், ஒரு நாள் நாங்க சந்திச்சு பேசி சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவா. எப்ப பாரு உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருப்பா. நாங்க தான் அவளை நம்பவே இல்ல. அதுக்கப்புறம் என்னென்னமோ ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, விடுங்க. நீங்க மட்டும் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நான் நன்மைக்குன்னு எடுத்துக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் நான் ஐஸ்வர்யாவை மிஸ் பண்ணவே மாட்டேன். உங்களால முடிஞ்சா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. ஐஸ்வர்யாவோட அட்ரஸோ இல்ல ஃபோன் நம்பரோ கொடுத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்ற உண்மையை மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்பதான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஐயோ, அது எப்படிங்க? அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாச்சே. அவகிட்ட ஃபோனும் இல்ல, அட்ரஸ் தெரியும், இருந்தாலும் அவகிட்ட கேட்காம எப்படி கொடுக்கறது? அப்போ இதுக்கு என்னதாங்க வழி? ஒரே வழிதான் இருக்கு. என்னன்னா, நாங்க கேம்ப் முடிச்சிட்டு அவகிட்ட போய் பேசுறோம். உங்களுக்காக நாங்க பேசுறோம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. ஆனா அதுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் பயமா இருக்கு. இல்ல, அதுக்காக சொல்லல. நீங்க இப்ப அவசரப்பட்டா அப்புறம் காலம் பூரா நீங்க ஐஸ்வர்யாவை பார்க்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லங்க, அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அவங்க வீட்ல 2 ஃபோன் தான் இருக்கு. ஒன்னு அவங்க அப்பா கிட்ட இருக்கும், இன்னொன்னு அவங்க அம்மா கிட்ட இருக்கும். எந்த நம்பருக்கு பண்ணாலும் அவங்க 2 பேரை தவிர வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க அங்க போறதும் சரி, ஐஷு கிட்ட ஃபோன்ல பேசுறதும் சரி சாத்தியமே இல்ல. நானே இப்ப ஃபோன் பேசினா கூட அவங்க அம்மா என்ன திட்டதான் செய்வாங்க. நேர்ல போய் தான் அவங்களை சமாதானம் பண்ணணும். நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்லனா, ஐஷு உங்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் நாங்க புரிஞ்சிக்கவே இல்ல. அது ஒரு கனவு, இல்லூஷன், சினிமால பார்த்தது அப்படி இப்படின்னு சொல்லி அவளை நிறைய காயப்படுத்திட்டோம். இப்ப நீங்க எதையாவது செய்ய போய் அது ஐஷுவோட அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு நாளைக்கு உங்க 2 பேராலையும் சேர முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா அது ஐஷுவால கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது. ப்ளீஸ், ஐஷுக்காகவாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமாங்க, இன்னும் ஒரு வாரம் தான். நாங்க காலேஜுக்கு போய் ஐஸ்வர்யா கிட்ட கண்டிப்பா இதை பத்தி பேசுறோம். உங்ககிட்ட பேச வைக்கிறோம். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. மச்சான், அவங்க சொல்றதும் நியாயம் தானடா. ஒரு வாரம் தானே, ஜஸ்ட் 7 days. என்ன ஆயிட போகுது? சரிங்க, நான் வெயிட் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு ஐஷு கூட பேச சான்ஸ் கிடைச்சதுன்னா இங்க என்ன நடந்ததுன்றதை அவகிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க எனக்கு பண்ண போற உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அப்புறம் நான் சித்தார்த் அபிமன்யு. நீங்க? அது வந்து என் பேரு இந்து. இப்போ என்னால கை கொடுக்க முடியாது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமாங்க, என் பேரு ஊர்மிளா. பரவாயில்லைங்க. சரி தள்ளு, நான் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். நான் தான் சொன்னேன்லங்க, என் பேர் வினோத் குமார். அதான் அப்பவே சொன்னீங்களே, எங்க சித்தப்பாவோட பேர் கூட வினோத் தான். சரிங்க, டைம் ஆச்சு, நீங்க அப்படியே கிளம்புறீங்களா? என்னங்க அதுக்குள்ள வா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். நீங்க ரொம்ப இல்லங்க, நான் கமிட்டட். அதுக்குள்ள வா. நீங்களும் தாங்க ரொம்ப அழகா. சாரி பிரதர், நாட் இன்ட்ரெஸ்ட். இது என்னங்க நியாயம்? ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தான் சேரணுமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு எதாவது பார்த்து செய்யலாம்ல. நாங்களா என்ன உங்களுக்கு தக்காளி தொக்கா கூடவே வச்சிருப்பீங்க? கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணை கூட செட் பண்ணி விட மாட்டீங்க. டேய் அடங்குடா. இல்ல மச்சான், இந்த சமுதாயத்துல எங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை நான் தட்டி கேட்க தானே செய்வேன். அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம், இப்ப வா போலாம். இதெல்லாம் போங்கடா மச்சான். அழுவாத, வா. என்னை நம்பி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சேஃபா போங்க, நாங்க போயிடுறோம். நீங்களும் சேஃபா போங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க, அப்புறம் எங்களுக்கு தான் பிரச்சனை. சரிங்க, வாடா. ஏப்பா, கையை இப்படியே வச்சிருந்தது வலி தாங்கலடி. என்னென்ன பண்ணிருக்க பாரு. அந்த கிராப்புக்காரிக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் ஐஷுவை ஏன் முன்னாடி அவ்வளவு திட்டுவா. இருக்கட்டும், என் கையில சிக்காமல போவா. அன்னைக்கு அவளை கீழ்த்து தொங்க விட்டுறேன். சரிவா, ரொம்ப நேரம் நிக்க வேணா, வா உள்ள போலாம்.
ஐயோ யாரோ வராங்க. கீழ இருந்து யாரோ மேல வராங்கடி. சீக்கிரம் வா நம்ம ரூமுக்கு போய்டுவோம். லூசே கட்டை ஏண்டி தூக்கிட்டு வந்த? அங்கே வச்சிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஐயோ இப்ப ஏண்டி தூக்கி போட்ட? வரவங்க தலையில விழுந்தா என்ன ஆகுது? ஐயோ அம்மா. அந்த குழலியோட வாய்ஸ் மாதிரி தான் கேக்குது. அவ்வளவுதான் இருக்கும். பொடி லூசு, அவ மேல போட்டா மட்டும் கேஸ் ஆவாதா? ஐயோ கட்டை வேற ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு. யார் மேல விழுந்ததோ என்னாச்சோ தெரியல. வா ஓடிடலாம். எப்படி அந்த குழலியை பழி வாங்கியாச்சு. மச்சான் சீக்கிரம் வாடா. நல்ல வேலைடா, உண்மையா என்ன நடந்ததோ அதை இவங்கள பார்த்தாது சொல்ல முடிஞ்சது. இப்பதான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் ஐஸ்வர்யாவை பார்த்து சொல்லியிருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். என்ன பண்றது, இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு. வெயிட் பண்றேன். மச்சான் நீ என்ன உருன்னு இருக்க? போடா, உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன நல்லா ஏமாத்திட்ட. அடப்பாவி, நான் என்னடா ஏமாத்தினேன்? உன் விஷயத்த மட்டும் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொன்னல. உன் ஃப்ரெண்டு தானே நானு. எனக்காக ஏதாவது பேசினியடா நீ? டேய், அந்த பொண்ணு தான் கமிட்டட்னு சொல்லிட்டால. இன்னொருத்தி இருந்தால, அவகிட்ட சொல்லிருக்கலாம் என்ன பத்தி. டேய் சாரிடா மச்சான், அது ஏதோ சொல்லணும்னு தோணல. தோணாதுடா, உனக்கு தோணாது. என்னை பத்தின கவலை இருந்தா தானே உனக்கு. டேய் உனக்கு தெரியுமா, உன்னை பத்தி கவலைப்படாம இருந்திருந்தேனா கட்டையில அடி வாங்கட்டும்னு விட்டுட்டு வந்திருப்பேன். என்னடா சொல்ற? கட்டையா? அவங்க 2 பேரும் எதுக்காக கையை பின்னாடி கட்டியிருக்காங்க? ஒருத்தங்க குழவிக்கல்லும் ஒருத்தங்க கட்டையும் வச்சிருக்காங்க. உன் மேல எனக்கு அக்கறை இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு வந்திருப்பேன். கட்டையாலே வாங்கியிருப்பேன். என்னடா மச்சான் சொல்ற? சரியான ஆளுங்களா இருப்பாளுங்க போல இருக்கே. என்னடா பண்றது, இந்த காலத்துல பொண்ணுங்களாம் கொஞ்சம் சேஃப்டியா இருந்தா தானே பொழைக்கவே முடியுது. இருந்தாலும் அம்மிக்கல்லும் கொஞ்சம் ஓவருடா. இந்த ஐஸ்வர்யா எங்கனா அப்பா ஆத்தா கூட போயிருக்கலாம்ல. இங்கே இருந்து நமக்கு தொல்லை கொடுக்குறா. இந்நேரம் அஞ்சல் வீட்டுக்கு போயிருந்தா 2 ஆட்டம் தாய கட்டையை உருட்டி இருக்கலாம். பச்சம்மா வீட்டுக்கு போயிட்டு பொழுதுக்கா வீட்டுக்கு வந்திருக்கலாம். எம்மா நேரம் இந்த 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்குது. சை, இந்த டிவி கண்ட்ராவிலையும் ஒன்னுத்தையும் போட மாட்டாங்க. போட்ட படத்தையே போட்டு உசுர வாங்குறாங்க. இப்படி பிடிச்ச புளியாராட்டம் வீட்டு உள்ளே உட்காந்துருக்கிறது போர் அடிக்குது. எங்கன்னா ஒரு 8 போலான்னு பார்த்தா வயசு புள்ளைய விட்டுட்டு எங்க போறது? அவன் அப்பனுக்கு தெரிஞ்சா வேற திட்டுவான். ஐயோ இன்னைக்கு பொழுது எப்படிதான் போக்குறதுனே தெரியல. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி சாம்பார் வச்சு காய் பொரிச்சிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இப்போ? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். காலையில சாப்பிட்ட தோசையே இன்னும் செரிக்காம கிடக்கு. வீட்டுக்குள்ள இருந்தா எங்க இருந்து செமிக்கிறது? அப்புறம் சாப்பிட்டுக்க நீ போ. ஐஸ்வர்யா பெல் அடிக்குது பாரு, யாருன்னு பாரு. வர இந்து. ஐசே இப்ப ஏன்டி அழற? இல்லடி, உன்னை பார்த்தது எனக்கு அழுகையா வருது. சரி, உங்க அம்மா ஊர்மி மேல கோவமா இருக்காங்களா? கோவம்லாம் எதுவும் இல்லடி. அவ வீட்டுக்கு வந்தா பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்? இல்லடி, உங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டு தான் அவ வெளியே நிக்கிறா. ஏன்டி, அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்க. அப்ப வீட்ல இல்லையா? இதோ இரு. ஊர்மி வாடியா, உங்க அம்மா இல்லையா? என்னால நீங்க மேம் கிட்ட திட்டு வாங்குனீங்கல்ல, சாரி ஊர்மி. ஐஸ்வர்யா யார் வந்திருக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாட்டி வந்திருக்காங்க. ஏன் வெளியே நின்னு பேசிட்டு இருக்க? கதவை சாத்திட்டு உள்ள வாங்க. வரேன் பாட்டி. வாங்கடி உள்ள போய் பேசலாம். யாரு? சாவித்ரி மாவ தானே அது? நீ மிலிட்டரிக்காரன் பொண்ணு தானே? என்னங்கடி ஊருக்கு எதுவும் போகலையா நீங்க? இல்ல பாட்டி, ஊருக்கு எதுவும் போல. நாங்க எல்லாம் கேம்புக்கு போனோம். நேத்து தான் வந்தோம். ஐஸ்வர்யா கையில அடிபட்டு முன்னாடி வந்துட்டால, அதான் அவ எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சரி சரி. காபி ஏதாவது போட்டு கூடாண்டி பிள்ளைங்களுக்கு. பரவாயில்ல பாட்டி, அதெல்லாம் எதுவும் வேணாம். சரி வாங்கடி நம்ம மேல போய் பேசலாம். எப்பா அதான் இந்த பிள்ளைங்க இருக்குதுல, நம்ம ஒரு 8 வெளியே போயிட்டு வருவோம். ஐஸ்வர்யா மேல போய் பேச போறீங்களா? சரி சரி போங்க போங்க. நான் அப்போ அஞ்சலாய வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுமா? சரிங்க பாட்டி. இந்தா கதவை நல்லா தாப்பால் போட்டுக்கோ. வெளியே எங்கேயும் போவாத. நான் போய் சத்த நேரம் அஞ்சலா வீட்டுல இருந்துட்டு வந்துடுறேன். சரியா? இந்தா வந்து தாப்பால் போடுவா. அப்புறம் ஐசு கை எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லையா? வலி எது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, அது எப்பவோ சரியா போச்சு. அம்மா நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் கேம்ப்ல இருந்து வந்துட்டீங்க? அதுவா, அது ஒரு பெரிய கதை. அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு குட் நியூஸ். அதை சொல்ல தான் நாங்க இங்க வந்தோமே. குட் நியூஸா? என்ன சொல்லு. ஏண்டி குட் நியூஸ்ன்ற முகத்துல ஒரு சந்தோஷமே இல்ல? மனசுல இருந்தா தானே முகத்துல வரதுக்கு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என்னால சந்தோஷமா இருக்கவே முடியல. அம்மா கூட என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எதுவுமே சொல்லல, அப்படியே அமைதியா இருந்துட்டேன். நீ எவ்வளவோ சொன்ன, அதெல்லாம் கற்பனை, அப்படிலாம் யோசிக்க கூடாது வேண்டான்னு. நான் தான் கேட்கல. இப்ப அதுக்கானதை தான் அனுபவிக்கிறேன். என்னால இப்ப கூட நம்பவே முடியலடி. இதெல்லாம் ஒரு கனவா இருக்க கூடாதான்னு தோணுது. அவருக்கு என்ன பிடிக்காமலோ தெரியாமலோ இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது தாண்டி என்னால தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்ல, அந்த டாக்டர் லேடி வேற அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. அதை நினைச்சாதான் இன்னும் கஷ்டமா இருக்கு. என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரு. சரி சரி கவலைப்படாத. இப்ப என்ன, இதெல்லாம் ஒரு கனவா இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். கனவுதான். கெட்ட கனவு நினைச்சு எல்லாத்தையுமே மறந்துடு. ஏன்னா அதெல்லாம் பொய், உண்மை இல்ல. நீ நினைச்சதுதான் உண்மை. என்னடி சொல்ற? நான் நினைச்சதுதான் உண்மையா? அப்படின்னா அந்த கிராப்பக்காரி சொன்னதெல்லாம் பொய். ஆமா ஐசு, இதை கேட்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. நீ எப்படி அவரை நினைக்கிறியோ அதே மாதிரி தாண்டி அவரும் உன்னை நினைக்கிறாரு. என்னடி சொல்ற? என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் உண்மையா? கனவு இல்லையே. கனவு இல்லடி, வேணா கிள்ளி கட்டவா? ஏறுமா மாடு, அதுக்கே எப்படி கிள்ள? நீ தானடி கனவா என்னன்னு கேட்ட, அதான் கிள்ளி விட்ட. சரி சரி இந்து, ஃபோன் பண்ணி அவங்க வந்துட்டாங்களான்னு கேளு. யாருடி? அது சர்ப்ரைஸ். ஹலோ வந்துட்டீங்களா?
ஆ ஆ ஓகே ஓகே. யாரடி? அவங்க அரை மணி நேரமா அங்கே தான் நிற்கிறாங்களா? ஐஷுவை பார்க்கறதுல அப்படி ஒரு ஆர்வம் இருக்கு. என்னடி என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? உங்ககிட்ட சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, நீ போய் பால்கனியில் பாரு. என்னடி என்ன பண்ணுறீங்க? நீ போய் பாரு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைப்பா. என்ன சொல்கிறாங்க இவளுங்க? ஆனால் என்னை விட்டு போனால் எந்த நிலா சோர்ந்து போகும், வானின் நீலம் தேய்ந்து போகுமே. கோபக்குயிலே பித்து பித்து கொண்டு தவித்தேன் தவித்தேன், உன்னை எண்ணி நான் வாடி போவேன். நீ இல்லாமல் கவிதையும் இசையும் சுவையே தராது. என்னம்மா ஐஸ்வர்யா, ஏன் இங்க நிக்கிற? ஐஸ்வர்யா, அப்பா ஏன் இங்க நிக்கிற? எங்க போற? யார் வந்திருக்கா? அது 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 வந்துப்பா. ஐயோ என்னடி பண்றது இப்போ? நல்லா மாட்டோம். ஓ, இந்த உரிமை வந்திருக்காங்களா? அதை சொல்ல வேண்டியதானே? சரி சரி, போய் முதல்ல கதவை சாத்து. என்னம்மா எப்படி இருக்கீங்க? கேம்ப்ல முடிஞ்சுதா? என்னம்மா ரெண்டு பேரும் அப்படி முழிக்கிறீங்க? என்னாச்சு? அது 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 ஒன்றும் இல்லை அங்கிள், ஐஸுக்கு கையில் அடிபட்டுச்சுல, அதை ஏதாவது திட்டுவீங்களோன்னு பயந்துட்டோம். அட என்னம்மா உரிமை, தெரியாம ஏதோ சின்னதா காயம் பட்டுடுச்சு, அதுக்கெல்லாம் யாராவது திட்டுவாங்களா? சர்வீஸ்னு போனா இதெல்லாம் சகஜம்தாம்மா. ஆமா, என்ன எல்லாம் இங்க நிக்கிறீங்க? யாராவது வராங்களா? அது ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் எப்போ வந்து பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும், அப்பதான் நீங்கள் வந்துட்டீங்க கரெக்டா? அப்படியா? சரி சரி. ஆமா, தனியாவா வந்தீங்க? ஆமாப்பா. ஆமா ஐஸ்வர்யா, பாட்டி எங்க? பாட்டி பாட்டி அவங்க வந்து அஞ்சலை பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா. அஞ்சலா அம்மா வீட்டுக்கா? இப்ப எதுக்கு அங்க போனாங்க? இவங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு தான் நான் விசேஷம் முடிஞ்ச கையோட கிளம்பி வந்தேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இவங்க கிட்ட பிள்ளைங்களை தனியா விட்டு போகக்கூடாதுன்னு. கொஞ்சம் கூட அறிவே இருக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. ஜஸ்ட் மிஸ்டி, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து உங்க அப்பா வந்திருந்தா நம்ம எல்லாருமே தொக்க மாட்டிருப்போம். ஆமாண்டி, ஐயோ நினைக்கவே பயமா இருக்கு. ஏடி நீ நாளைக்கு தானே வருவாங்கன்னு சொன்ன? என்கிட்ட நாளைக்கு வருவேன் தாண்டி சொன்னாங்க, ஆனா இன்னைக்கே வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அப்பா வந்துட்டாருன்னா கண்டிப்பா அம்மாவும் பின்னாடியே வந்துருவாங்க. ஐயோ அப்ப நாங்க முதல்ல கிளம்புறோம். அது எப்படிடி உனக்கு மட்டும் எல்லாம் டிசைன் டிசைனா நடக்குது? அது என் தலை விதிடி. ஒரு சந்தோஷம் நடந்தா அதை முழுசா என்னால அனுபவிக்க கூட முடியாது. பாரு என்னெல்லாம் நடக்குதுன்னு. நல்ல வேலை அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்பா வரல. அது மட்டும் நடந்திருந்தது இந்நேரம் என் கதை முடிஞ்சிருக்கும். இப்ப என்னடி பண்றது? அவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? அதாண்டி எனக்கும் தெரியல. பாவம் எனக்காக நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஆனா உனக்கு தான் தெரியுமே அப்பாவை பத்தி. இப்ப வேற கோவமா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வேற வந்துடுவாங்க. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பேசாம காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம்னு சொல்றியா? ஆல்ரெடி நான் அவர்கிட்ட அதாண்டி சொல்லி வச்சிருந்தேன். ஆனா இந்த இந்து தான் செலமன் தலையே கட்டைய போட்டா. கேம்பு 9 நாள்லயே முடிஞ்சு போச்சு. அதனால தான் நாங்கள் இன்னைக்கே வந்தோம். கடைசியில் பாரு, காலேஜுக்கு வந்து தான் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணணும்னு இருக்கு. எது எது எப்பப்ப எப்படி எப்படி நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அதுபடி தான் நடக்கும். நாம நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. சரி நாங்கள் கிளம்புறேன்டி. இப்போ எப்படி உன் ஆளை சமாளிக்கிறதுனே தெரியல. அப்புறம் ஊர்மி அவர் வற்புறுத்துறாருன்னு அப்பா நம்பரையும் அம்மா நம்பரையும் கொடுத்துறாத. அவங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடும்டி. இன்னும் ஒரு 3 days தானே, காலேஜுக்கு வந்தது எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லு. அதே மாதிரி அவர் ஈவினிங் வர சொல்லு. காலையில் காலேஜுக்கு அப்பா தான் என்னை கொண்டு வந்து விடுவாங்க. அதனால மார்னிங் வர வேணாம்னு சொல்லிடு. சரி ஐசு, நீ சொன்னதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஆனா இதை நினைச்சு நீ கவலைப்படாத. எல்லாமே நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோ. ஏன் அப்படிதான் நினைக்கணும், வேற வழி இல்லையே. அப்ப நாங்க கிளம்புறேன்டி. மண்டே காலேஜ்ல பார்க்கலாம். சரி.